சாம்பார் செய்யறதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 7-8 பூண்டு பல், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். பருப்பு வேகிறதுக்குள்ள சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போமா? 50 கிராம் சின்ன உள்ளி, 2 தக்காளி, 1 கையளவு சுண்டக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. கடாய் சூடான உடனே எண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு முழுசா சேர்த்த சின்ன உள்ளி 1/4 பங்கு அளவுக்கு வதங்கின பிறகு கருவேப்பிலை, 1க்கு பாதியா தள்ளி வச்சிருக்கிற சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தீய மீடியமா வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் காய வேக விடணும். காய் ஓரளவுக்கு வெந்த பிறகு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சாம்பார் பொடி, மசாலாவை லைட்டா பரட்டி விட்டுட்டு தண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு காய வேக விடணும். சுண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு புளி தண்ணி, வேக வச்ச பருப்பு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பும் சேர்த்து சாம்பாரை கொதிக்க விட்டுட்டு கடைசியில ஒரு சின்ன துண்டு வெல்லமும் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை